லேட்டஸ்டா ஒரு விஷயத்த கிளப்பி விட்டுருக்காங்க. அதாவது ட்ரம்ப் வந்து நொபெல் பிரைஸ் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக, மோடியும், முனீரையும் வச்சு ஒரு குரூப் போட்டோ செஷன் நடத்தணும் அப்படின்னு முயற்சி பண்ணாரு. மோடி அதுக்கு ஒத்துக்கல. அதனால ட்ரம்ப்பும், ஜார்ஜ் சொரோஸும் சேர்ந்து ராகுல் காந்திக்கு ஃபண்ட் பண்ணி, எப்படி பாகிஸ்தான்ல வந்து இம்ரான் கான ஒழிச்சாங்களோ, பங்களாதேஷ்ல ஹசீனாவ ஒழிச்சாங்களோ, அந்த மாதிரி மோடிய ஒழிக்கணும்னு முயற்சி பண்றாங்க. அப்படின்னு இன்னைக்கு வந்து ஒரு நரேட்டிவ செட் பண்ண முயற்சி பண்றாங்க. இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? மக்கள் இத எப்படி ஏத்துக்க போறாங்க? இவர் தான் சொன்னாரு, மை வெரி குட் ஃப்ரெண்ட் அப்கி பார் ட்ரம்ப் சர்க்கார் அப்படின்னு இவர் தான் போய் பிரச்சாரம் பண்ணிட்டு வந்தாரு. இவர் தான் சொன்னாரு. ஏன் கடைசியா வந்த ட்வீட்ல கூட மை ஃப்ரெண்ட் ட்ரம்ப் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இவருக்காக வக்காலத்து வழங்கக்கூடிய அந்த வலதுசாரி ரைட் விங் அந்த நெட்டிசன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவர்கள் கூட தன்னுடைய நாட்டினுடைய நலன்களுக்காக ஒரு மூத்த பத்திரிகையாளர் கூட போட்டிருந்தார், நாட்டினுடைய நலனுக்காக அவருடைய நண்பரே வந்து காவு கொடுத்துட்டாரு, அவர் இழந்துட்டாரு அப்படின்லாம் பேசினாங்க. அப்பேற்பட்டவர் எதுக்குங்க உங்களுக்காக இது பண்ணணும்? ஆசிம் முனிரை கூப்பிட்டு அவர் ஒயிட் ஹவுஸ்ல வந்து வந்து ட்ரீட் வச்சிட்டு இருக்காரு. அவர் பேங்க்வெட் வந்து அரேஞ்ச் பண்ணி அவரோட வந்து டின்னர் ஹோஸ்ட் பண்ணி லஞ்ச் வந்து பண்ணிட்டு இருக்காரு அவரு டொனால்ட் ட்ரம்ப். உங்களெல்லாம் அதெல்லாம் கேட்கல. உங்களுக்கு டாரிஃப் இம்போஸ் பண்ணிட்டாரு, அவங்களுக்கு குறை செய்யறாங்க, உங்களுக்கு இம்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது கேட்கறதுக்கு முடியாம வந்து இப்போ வந்து அது குறித்து எந்த ஒரு கான்கிரீட் ஆக்ஷனும் எடுக்கல. நீங்க வந்து இந்த ட்ரம்போட அடிஷனல் 25% டாரிஃப் போட்டு 50 வந்து இன்எஃபெக்ட் வந்து 2 நாள் ஆச்சு. கதறிட்டு இருக்காங்க மேற்கு மாவட்டத்தை சேர்ந்த தொழிலதிபர்கள் எல்லோருமே. கோவை, திருப்பூர், ஈரோடு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லாம் கதறிட்டு இருக்காங்க. அதுக்கு எந்த தீர்வுமே இதுவரை கான்கிரீட்டா எந்த நடவடிக்கையுமே எடுக்கல. மாறா உடனே எல்லாத்துக்குமே ஒரு கான்ஸ்பிரசி தியரி. அதானே வந்து எளிதா வந்து தப்பிக்கக்கூடிய வழி அதானே. யாரோ ஒருத்தர் பாருங்க அவர் வந்து சரி செஞ்சுட்டாருங்க. நீங்க சரி இந்த உங்களுக்கு என்ன நடவடிக்கைங்க? சதியோ இதையோ ஏதோ ஒன்று இருக்கட்டும். பாதிக்கப்படக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள், ஏற்றுமதியாளர்களோட பாதுகாப்பதற்கு என்ன நடவடிக்கை இருக்குன்னு கேட்டேன், எடுத்திருக்கீங்கன்னு கேட்டா பதிலே இல்ல. மாறா வந்து ஜார்ஜ் சோரஸ் இப்ப நீங்க முன்னாடி கூட தான் சொன்னீங்க, 25 ஒரு லட்சம் டாலரை வந்து கொடுத்து இந்தியா எலெக்ஷனுக்காக யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லி குற்றச்சாட்டை வச்சாங்க. இப்ப என்னாச்சு? ஒயிட் ஹவுஸும் சேர்ந்து இந்திய அரசும் சேர்ந்து ஒத்துக்குச்சா அந்த மாதிரிலாம் ஒரு தொகையும் வரலன்னு? ஆனா ஜார்ஜ் சோரஸ் இந்தியாவினுடைய தேர்தலை வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்றதுக்கு அமெரிக்காவே திட்டமிட்டுச்சு, சதி செஞ்சுச்சுன்னு சொன்னீங்களே, இப்ப எங்க நீங்களே ஒத்துக்கிட்டீங்க அது இல்ல அது பொய் அப்படின்னு? அப்ப இந்த மாதிரி ஒவ்வொன்னா அப்பப்ப கிளப்பி விட்டுட்டு இருப்பாங்க. எப்படி ராகுல் காந்தி மேல அந்த காங்கிரஸ்க்கு வந்து அந்த 21 லட்சம் டாலர் வந்துச்சு, $2.1 மில்லியன், $21 மில்லியன் சொன்னாங்க, அந்த மாதிரி வந்தது, அதை பயன்படுத்தி எலெக்ஷன் இன்ஃபுளுன்ஸ் பண்ண பார்த்தாங்க. இப்ப நீங்க ஒத்துக்கலையா? அதே மாதிரிதான் இப்ப வந்து புதுசா வந்து இவர்களுக்கு தீர்வு கிடையாது. அது வந்து தப்பிப்பதற்கு புதிதாக வந்து ஒரு கற்பனையான ஒரு சதி திட்டத்தை வந்து வெளியே விட்டுட்டு அது வந்து இவேசிவ் தான். ஒரு ஜஸ்ட் ஒன்லி பீயிங் இவேசிவ். இதுக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிச்சு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு திராணி இல்லை இந்த அரசுக்கு. அப்ப என்னன்னா காங்கிரஸ் மீது, ராகுல் காந்தி மீது இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளை வைத்து தப்பித்துக் கொள்ளலாம் அப்படின்னு ஒரு எஸ்கேபிஸ்ட் ஸ்ட்ராட்டஜி தான். இது குறித்து ட்ரம்ப் உடைய டாரிஃப் இம்போசிஷனை பத்தி மோடி அவர்கள் அதிகாரப்பூர்வமா என்ன வந்து நடவடிக்கை எடுத்திருக்காரு, இல்ல ஆக்கப்பூர்வமா என்ன பதில் பேசியிருக்காரு?